1000 பொய் சொல்லியாச்சும் ஒரு கல்யாணத்தை பண்ணலான்னு சொல்லிட்டு தான் தங்கமயில ஏகப்பட்ட பொய்களை சொல்லி தள்ளி விட்டாங்க இந்த வீட்டுக்கு பாக்கியம். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த குடும்பத்துடைய நிம்மதியை கெடுக்கிறதே தங்கமயிலாக தான் இருக்குது. பல நேரங்களில் ஏற்றி விடுறது, மாற்றி மாற்றி வந்து சரவணனுக்கு ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையாக்குறதுன்னு சொல்லிட்டு பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு மெச்சூரிட்டியும் இல்லை, எப்படி ஒரு கல்யாண வாழ்க்கையை கொண்டு போகிறதுன்ட்டு எல்லாத்துக்கும் முணுக்குன்னு அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் இப்போ குமரவேலுடைய கல்யாணத்துக்காக நகையெல்லாம் வேணும், இப்போ வடிவுக்கு நகை வேணும்னா அவங்க வந்து ராஜிக்கிட்ட தான் கொடுத்து வச்சுருக்காங்க. ராஜிக்கிட்ட கேட்டால் ராஜி எல்லாத்தையும் பேங்க்கில் வச்சுருக்காங்க. ஸோ அதை பேங்க்கில் போய் எடுத்து வரதுக்கு போகும்பொழுது கூடவே வந்து இவங்களும் பேங்க்குக்கு போக அவங்களும் நான் பேங்க்லேருந்து எடுத்து வரணும் கதையை விட்டு வந்து 2 ஃபேமிலியும் பேங்க்குக்கு போனாங்கன்னா அங்கே நகையை எடுக்கும்பொழுது அங்கே தங்கமயிலோட நகையும் உள்ளே இருக்கிறத பார்த்து ஏமா தங்க நகையை ஓகே வச்சுருக்கீங்க லாக்கரில், சரி எதுக்குமா கவரிங் நகையாக வச்சுருக்கீங்கன்னு வடிவு கேட்டால் அதை வச்சு ராஜிக்கு தங்கமயிலோட நகையெல்லாம் கவரிங் நகைன்னு தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை இங்கே வீட்டில் வந்து போட்டு உடைக்க அப்படியே நீ ஒரு ஃப்ராடு எல்லாத்தையும் பொய் தான் சொல்லி வச்சிருக்கியா அப்படின்னு பாண்டியனே வந்து வாங்குன்னு வாங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.